வணக்கம். ஆஷாட நவராத்திரியின் 9ஆம் நாளான இன்று நமக்காக வந்திருக்கக்கூடிய தேவதை வாராகி பாதா. ஸோ வாராகி அம்மனே வந்திருக்காங்க அப்படிங்கிற போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாராகி தாயை வழிபடக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிரிகளிடமிருந்து அவங்க உங்களை பாதுகாப்பாங்க. அதே போல் வசியம், மாயை இது போன்ற அபாயங்களிலிருந்தும் உங்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் அவங்க. இது இல்லாமல் நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சாமல் இருப்பது, மன உறுதியுடன் தைரியத்துடன் செயல்படக்கூடிய தன்னம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடிய தேவதை தான் அவங்க. உடல், மனம், ஆன்மா இந்த மாதிரி மூன்றுலையும் இருக்கக்கூடிய ஒரு பயத்தை போக்கிடுவாங்க. அதே நேரம் அதை விழிப்பு நிலையிலும் வச்சிருக்கக்கூடிய தேவி அவங்க. ஸோ அவங்க அப்படியே சொல்லும் போது அவங்கள அப்படியே பார்த்துட்டு நான் அப்படியே நின்றுட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். தீமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில பேர் செய்வாங்க இல்லையா, இந்த தந்திரம், மந்திரம் இது போன்ற தீய சக்திகளை ஏவி விடுறது அப்படி அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க கண்டிப்பாக அதற்கான ஒரு முடிவை காட்டிடுவாங்க. ஸோ அது போன்ற வாராகியோட பக்தர்களுக்கு அதெல்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏதாவது வந்தாலும் அவங்கள தாண்டி தான் வரணும் அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையை படிக்கும்போது ரெஸ்னேட் ஆகிறது. ஸோ வெற்றி தரக்கூடிய நாயகி தான். நமக்கு எதிரி தொல்லை இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். நமக்கான வெற்றிங்கிறது நம்ம சேரும் அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ டெய்லியுமே முடிஞ்சால் நீங்கள் தினமுமே வாராகி அம்மனை வீட்டில் புகைப்படம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, மனசில் ஓம் வாராகியே நமகான்னு போட்டு ஒரு ஜபம், ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு ஜபம் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போல் இந்த தாய் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்கிறீங்க வாராகி அம்மாவுக்கு அப்படின்னா, அந்த குங்குமத்தை கூட டெய்லியுமே நீங்கள் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க யாராக இருந்தாலும் வச்சுக்கிட்டா அது ஒரு பாதுகாப்பு தான் நமக்கு அப்படிங்கிறது போல தான் இந்த அட்டையை படிக்கும்போது ரெசனேட் ஆகிற விஷயங்கள். ஓகேவா? ஸோ அழகாக இருக்காங்க. ஓம் வாராகி பாதாய நமஹா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதும். அட்லீஸ்ட் ஒரு 108 வாட்டியாவது சொல்லுங்க அப்படிங்கிறது போல் இங்கே எனக்கு தெரியுது. ஸோ சுண்டல், நெய்வேத்தியம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எளிமையாக வச்சுட்டு கூட நம்ம இவங்களை ஜபிக்கலாம். நித்திய கல்யாணி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த காலம் அந்த காலம் அப்படின்னு கிடையாது, அது எல்லா காலத்துலேயுமே போக்கக்கூடியது தான். அதே போல தான் வாராகி வரும். அவங்க நமக்கு தினமுமே நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தடைகள்ல இருந்து, தாமதங்கள்ல இருந்து நம்மளெல்லாம் பார்த்து அப்படியே பத்திரமா குழந்தை மாதிரி கைப்பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க. சில நேரங்களில் நம்மளோட கர்மாவின் பலனா நம்ம சில விஷயங்கள் விடுபட முடியாது. அந்த டைம்ல எல்லாம் வேற வழி இல்லை, இருந்தாலும் ஒரு அம்மா நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி அவன் நம்மளை பார்த்து பத்திரமா தான் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ தாமதங்கள் வருது, தடைகள் வருது அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் பொறுமையோடு போகும்போது கண்டிப்பாக அவங்களோட அருளால் நம்ம அதுலேருந்து பாதுகாப்பு ஏற்படும் நமக்கு. ஓகேவா? ஸோ மனசார கும்பிடுங்க, கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு அருள் பாலிப்பாங்க. நன்றி.